ஆகுறது எப்படி அப்படின்ற மாதிரி பார்த்தோம் நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல வந்துட்டு. இப்போ இந்த கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னா டெக்ஸ்ட் மாதிரி பார்க்க போறோம். டெக்ஸ்ட்டும் வீடியோ கலர் கரெக்ஷனும் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்ல எப்படி பண்ணலான்ற மாதிரி பார்க்க போறோம். இப்போ நான் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீன் ஷேர் பண்றேன். ஓகே ஓகே, மனோஜ் உங்களுக்கு ஸ்க்ரீன் ஷேர் ஆகுதா? ஓகே ஓகே. இப்போ உங்களுக்கு தெரியும், இப்போ நம்ம ஓப்பன் பண்ணோடனே இதுதான் நமக்கு விண்டோ இன்டர்ஃபேஸ் இருக்கும். இதுல நியூ ப்ராஜெக்ட் போய்க்கிறோம். நியூ ப்ராஜெக்ட் போயிட்டு இதுக்கு அடுத்து வந்துட்டு நம்ம இந்த பிளாங்க் ஸ்பேஸ், இந்த ப்ராஜெக்ட்ன்ற மாதிரி இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஸ்பேஸ்ல வந்துட்டு டபுள் டேப் பண்ணா நம்ம ஏதாச்சும் வீடியோ இல்லைன்னா ஆடியோ இல்லைன்னா இமேஜஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா இம்போர்ட் பண்ணிக்கலாம். இல்லை நமக்கு அது மறந்துருச்சுன்னா நம்ம ஃபைல் போயிட்டு இம்போர்ட் கொடுத்து நம்ம அதை இம்போர்ட் பண்ணிக்கலாம், ஓப்பன் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ என்ன பண்றோம்னா, நம்ம இப்போ பேசிக்கா டெக்ஸ்ட்ல நம்ம ஒர்க் பண்ண போறோம். டெக்ஸ்ட்ல ஒர்க் பண்றதுக்கு இப்போ நம்ம நியூ கம்போசிஷன் மாதிரி கிரியேட் பண்ணிட்டு பண்ணதுக்கு அப்புறம் தான் நமக்கு இந்த மேல இருக்கிற டெக்ஸ்ட் டூல் வந்து ஆக்டிவேட் ஆகும். நமக்கு அது கிளிக் பண்றதுக்கு முன்னாடி நமக்கு அந்த டெக்ஸ்ட் டூல் வந்து நமக்கு ஆக்டிவேட் ஆகாது. அதனால நம்ம என்ன பண்ணலாம், ஒன்னு அந்த ஆப்ஷன் இருக்கு, இல்லைன்னா இந்த பிளாங்க் ஸ்பேஸ் இருக்கும், பட் நன்னுன்ற மாதிரி போட்டிருக்கோம், இல்லைன்னா COMP1 அப்படின்ற மாதிரி போட்டிருக்கோம். இதுல என்ன பண்றோம்னா டபுள் டேப் பண்ணலாம், இல்லை ரைட் கிளிக் பண்ணிட்டு கிரியேட் சாலிட்ன்ற மாதிரி காட்டும். ஓகே, அதுவும் காட்டலன்னா நம்ம வந்து நியூ கம்போசிஷன் கிளிக் பண்ணிட்டு ஏதாச்சும் ஒரு சைஸ், இப்போ எந்த சைஸ்னால இருக்கலாம், ஏதாச்சும் ஒரு சைஸ்ல ஒரு கம்போசிஷன் கிரியேட் பண்றோம். கம்போசிஷன் என்னது, நமக்கு இந்த கிராஃபிக் டிசைன்ல பார்த்த மாதிரி ஆர்ட் போர்ட் மாதிரி சொல்லலாம் கம்போசிஷன். ஓகே. ஆமா, இப்ப நீங்க வந்து ஒரு சில ஒர்க்ஸ் பண்றீங்க, அதுக்கு வந்து போர்ட்ரேட் தான் தேவைப்படுது, போர்ட்ரேட் ஸ்டைல்லாம் தேவைப்படுதுன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம கம்போசிஷன் அந்த செட்டிங்ஸ் வந்து மாத்திக்கலாம். இந்த பிளாக் பேனல் இருக்கு பாத்தீங்களா, இந்த பிளாக் பேனலோட ஓரியன்டேஷன் நம்ம மாத்திக்கலாம். ஓகேங்களா? இப்போ ஓரியன்டேஷன் நம்ம எப்படி சேஞ்ச் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருப்பி கம்போசிஷன் போயிட்டு கம்போசிஷன் செட்டிங்ஸ்ல இருக்கும். கம்போசிஷன் செட்டிங்ஸ் கிளிக் பண்ணீங்கன்னா ஆல்ரெடி நம்ம இப்ப இருக்கிற கம்போசிஷனோட செட்டிங்ஸ் காட்டும். நமக்கு வித் வந்து 1:0, ஹைட் 1080 பிக்சல்ன்ற மாதிரி காட்டும். ஃப்ரேம் ரேட் 60 அது கன்சிடர் பண்ண தேவையில்ல. இப்ப இது காட்டும். இப்ப எனக்கு இது வேணாம், இது வந்து உங்களுக்கு 1080 பிக்சல் ரெசல்யூஷன், நார்மலா யூடியூப்ல 1080p பார்த்தோம்னா டீசன்ட் குவாலிட்டியில இருக்கும். அந்த குவாலிட்டியில வந்துட்டு நீங்க இமேஜஸ் வச்சாலும் சரி, இல்லைன்னா வீடியோஸ் வச்சாலும் சரி, டெக்ஸ்ட் வச்சாலும் சரி, அந்த ஒரு குவாலிட்டியில இருக்கும். நமக்கு 4K குவாலிட்டி வேணும்னா 4K வந்து ஃபர்தர்ல பார்ப்போம். நம்ம 4Kக்கு என்ன பண்ணோம்னா இந்த வித் அண்ட் ஹைட் வேல்யூஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணணும். 3820, 3840, 2860ன்ற மாதிரி அந்த வித் அண்ட் ஹைட் வேல்யூஸ் மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணணும். அப்படி சேஞ்ச் பண்றோம்னா நமக்கு இருக்கிற வீடியோ ஃபுட்டேஜும் 4Kல இருக்கணும். அப்படி இருக்கிற வீடியோ ஃபுட்டேஜ் நமக்கு 4Kல இல்ல, ஆனா நமக்கு 4K ஃபுட்டேஜ் மாதிரி தான் வேணும்னா நம்ம வெறும் டெக்ஸ்ட் வைக்கிறப்ப மட்டும்தான் நமக்கு அந்த கிளாரிட்டி கிடைக்கும். ஏன்னா நமக்கு வீடியோ குவாலிட்டியே நமக்கு 1080p இருக்கு, இல்லைன்னா 720p தெரியும் பார்த்தீங்களா, 720pல இருக்கு வீடியோ குவாலிட்டி. அதை வந்து நம்ம 4Kக்கு கன்வெர்ட் பண்ண முடியுமானா டைரக்டா நம்ம ப்ராக்டிக்கலா பாத்தீங்கன்னா கன்வெர்ட் பண்ண முடியாது. ஏன் கன்வெர்ட் பண்ண முடியாதுன்னா, இப்ப 720p இருக்கு, இப்ப 1080 பிக்சல் இருக்குன்னா, இப்ப வித் அண்ட் ஹைட் எவ்வளவு இருக்குன்னா அதுக்கேத்த மாதிரி பிக்சல்ஸ் தான் இருக்கும். இப்ப ஒரு வீடியோ வந்து 1080p இருக்கு, பில ஒரு வீடியோ பண்றோம்னா அதுக்கேத்த மாதிரி லிமிடெட் பிக்சல்ஸ் தான் இருக்கும். அப்ப 4K ஃபுட்டேஜ்னா இன்னும் பிக்சல்ஸ் ஜாஸ்தியா நமக்கு தேவைப்படும். ஜாஸ்தியா தேவைப்படுறப்ப நம்ம மேனுவலா பிக்சல்ஸ் ஆட் பண்ண முடியாது. அதனால அது நமக்கு 4K கொடுத்தோம்னா 4K மாதிரி காட்டும், 4Kல காட்டும், ஆனா அது ஒரிஜினல் 4K கிடையாது. சிஸ்டம் என்ன பண்ணும்னா டூப்ளிகேட் பிக்சல்ஸ் ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் பண்ணும் அந்த கேப் ஃபில் பண்றதுக்காக. ஆமா, அதனால நமக்கு ஃபுட்டேஜ் வந்து எந்த சைஸ்ல இருக்கும், நமக்கு 1080னா 1080ல இது பண்ணலாம். ஆனா நம்ம இப்படி பண்ணிக்கலாம். இப்ப நம்ம 4K ஃபுட்டேஜ் இருக்கு, நம்ம வந்து இப்ப நீங்க ஒரு சோசியல் மீடியால அப்லோட் பண்ண போறீங்க, அதுல வந்து 4K சப்போர்ட் கிடையாது, 1080p சப்போர்ட் தான் இருக்கு, இதெல்லாம் ஷேர் பண்றீங்க 1080 போதும்னா நீங்க 1080 ஃப்ரேமிங்ல 4K ஃபுட்டேஜ் வச்சு ஒர்க் பண்ணலாம். வச்சு ஒர்க் பண்றப்ப என்ன ஆகும்னா, நீங்க வந்துட்டு அந்த ஸ்கேல் ஆப்ஷன் கொடுத்து நம்ம அதை ஜூம் அவுட் பண்ணி வச்சு எடுப்போம். அப்படி வச்சு எடுக்கிறப்ப உங்களுக்கு குவாலிட்டி கரெக்டா இருக்கும். இப்ப நம்ம இதுல இருந்து என்ன பாக்குறோம்னா 1080p ஃபுட்டேஜை வந்துட்டு 4K ஃப்ரேமிங்ல வச்சா நமக்கு ப்ராப்ளம் வரும். 4K ஃபுட்டேஜ் வந்துட்டு நமக்கு 1080 ஃப்ரேமிங்ல வச்சா ப்ராப்ளம் வராது. அதான் கான்செப்ட் நமக்கு. இப்ப நம்ம ஒரு இதுல கிரியேட் பண்ணிக்கிறோம். கிரியேட் பண்ணிட்டு எனக்கு டெக்ஸ்ட் கிரியேட் பண்றதுக்கு இதர் நான் இந்த மேல டைப் டூல் இருக்கு, அதை கிளிக் பண்ணி கிரியேட் பண்ணலாம். அப்படி இல்லையா, நான் இன்னொரு ஆப்ஷன் இருக்கு, இந்த ஒரு பிளாங்க் ஸ்பேஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த பிளாங்க் ஸ்பேஸ்ல
ரைட் கிளிக் பண்ணிட்டு நியூ, ரைட் கிளிக் பண்ணிட்டு நியூ போயிட்டு இதுல டெக்ஸ்ட், அது ரைட் கிளிக் நியூ டெக்ஸ்ட் அப்படி போயிட்டோம்னா ரைட் கிளிக் நியூ டெக்ஸ்ட் போயிட்டோம்னா நமக்கு அந்த எம்டி லேயர்ன்ற மாதிரி வரும். இங்க டைப் பண்ற ஆப்ஷன் நமக்கு காட்டும். ஓகே, டைப் பண்ற ஆப்ஷன் காட்டும். இப்ப இதுல நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம ஒரு பவுன்சிங் டெக்ஸ்ட், ஒரு ரேண்டமா பவுன்ஸ் ஆகி வந்துட்டு டிசப்பியர் ஆகுற மாதிரி டெக்ஸ்ட் பார்க்கலாம். அதுக்கு நமக்கு டெக்ஸ்ட் வந்துட்டு ஆட் பண்றோம். பேசிக்கா ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்றோம். டெக்ஸ்ட் ஆட் பண்ணிட்டு நான் செலக்ஷன் டூல் போய்க்கிறேன். உங்களுக்கு இல்லுஸ்ட்ரேட்டர், போட்டோஷாப்ல இல்ல மாதிரி இந்த செலக்ஷன் டூல், மூவ் டூல் இருக்கு பாத்தீங்களா, நான் செலக்ஷன் டூல் போய்க்கிறோம். போயிட்டு இதை டிராக் பண்ணி நான் உள்ள வைக்கிறேன். இப்படி உள்ள ஃபிட் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு அலைன்மெண்ட் கரெக்டா இருக்கா இல்லையான்னு தெரியல அப்படின்ற மாதிரி இஷ்யூ இருந்தா இந்த ரைட் சைட் பேனல்ல டெக்ஸ்ட் வச்சதுனால இந்த கேரக்டர் பேனல் எக்ஸ்பேண்ட் ஆகி வருது. இப்போ கேரக்டர் பேனல் எனக்கு எக்ஸ்பேண்ட் ஆகி வரல, காட்டல அப்படின்னா என்ன இஷ்யூ இருக்குன்னா விண்டோ போயிருங்க. விண்டோ போயிட்டு கேரக்டர் அப்படின்ற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். அது டிக் டர்ன் ஆன்ல இருக்கு, அதனால காட்டுது. டர்ன் ஆஃப்ல இருந்துச்சுன்னா காட்டாது. அது ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும், இப்போ கரெக்டா ஒரு சென்டர் அலைன்ல வைக்கணும். அலைன் ஆப்ஷன் இங்க இருக்கு. கிளிக் பண்ணிட்டு இது நிறைய ஆப்ஷன் இருக்கும். இப்போ சென்டர்ல ஒரு லைன் மாதிரி இருக்கும், இது சென்ட்ரல் லைன். இங்கேயும் இந்த செக்ஷன்லயும் இந்த சென்டர் கொடுத்தோம்னா சென்ட்ரல் அலைன் ஆயிருச்சு. ஓகேங்களா? சென்ட்ரல் லைன் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்னா நமக்கு ரேண்டமா இப்படி இப்படி டெக்ஸ்ட் வரணும், இப்படி மேல இருந்து இப்படி வர்றது, இந்த மாதிரி வர வைக்கணும்னா இந்த டெக்ஸ்டோட ப்ராப்பர்ட்டி எக்ஸ்பேண்ட் பண்ண போறோம். இப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு ப்ரீவியஸா என்ன பார்த்தோம், இந்த டிரான்ஸ்ஃபார்ம் பார்த்துட்டு அதுல ஒப்பாசிட்டி, பொசிஷன், ஸ்கேல், இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் நம்ம பார்த்தோம் ப்ரீவியஸா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா இன்னைக்கு நம்ம இந்த ஆங்கர் பாயிண்ட், இங்க ஒரு டாட் மாதிரி இருக்குங்களா, இதுதான் ஆங்கர் பாயிண்ட் இந்த மாதிரி சொல்லுவோம். இந்த ஆங்கர் பாயிண்ட் சென்டர் பாயிண்டா நம்ம வச்சுட்டு நம்ம ஒர்க் பண்ண போறோம். இந்த ஆங்கர் பாயிண்ட் சென்டர் பாயிண்ட் ரெண்டு ஆப்ஷன்ல நம்ம வைக்கலாம். ஒரு ஆப்ஷன் என்னன்னா இந்த ஒரு கிளிக் பண்ணிட்டு விட்டுட்டு திருப்பி கிளிக் பண்ணி டிராக் பண்ணி வைக்கலாம். அப்படி கிளிக் பண்ணி டிராக் பண்ணி வைக்கிறப்ப நமக்கு டெக்ஸ்டே டிராக் ஆகி வருது அப்படின்னா இதுதான் ஆங்கர் பாயிண்ட். அப்படி டிராக் ஆகி வருதுன்னா நம்ம வந்து அந்த ஆங்கர் பாயிண்ட்டை வந்துட்டு அந்த வேல்யூஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணலாம். வேல்யூஸ் எப்படி அட்ஜஸ்ட் பண்றது, நம்ம இந்த டிரான்ஸ்ஃபார்மை எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு ஆங்கர் பாயிண்ட்னு இருக்கு, ரெண்டு வேல்யூஸ் இருக்கு, 0.0, 0.0. இதுல இந்த ரெண்டு வேல்யூஸும் நம்ம அட்ஜஸ்ட் பண்றப்ப இப்படி அட்ஜஸ்ட் பண்றோம். இந்த வேல்யூவை இப்படி அட்ஜஸ்ட் பண்றப்ப நமக்கு இந்த டாட் வந்து இந்த டெக்ஸ்ட்டுக்கு சென்டரா வருது. சென்டரானா எக்ஸாக்டா சென்டரா வைக்கணும் இல்ல, ஒரு அப்ராக்சிமேட்டா சென்டருக்கு பக்கத்துல அப்படி வைக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா இப்ப சென்டருக்கு பக்கத்துல இருக்கு. அப்ப நம்ம எப்படி மேட்ச் பண்ணோம்னா இங்க இருந்து ஒரு லைன் டிரா பண்ணா இங்க சென்டரா இருக்கு, இங்க இருந்து ஒரு லைன் டிரா பண்ணா இங்க சென்டரா இருக்கு. அதுக்கப்புறம் நீங்க சும்மா ரேண்டமா கிளிக் பண்ணி இங்க வச்சுட்டு அப்புறம் அலைன்ல சென்டர் அலைன் கொடுத்துட்டீங்கன்னா சென்டர்ல இருக்கும். நமக்கு இந்த ஆங்கர் பாயிண்ட்டும் இந்த டெக்ஸ்ட்டுக்கு சென்டரா இருக்கு. ஓகேங்களா? இது வரைக்கும் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே மனுஷ், இப்ப டிரான்ஸ்ஃபார்மா நம்ம இந்த செக்ஷனை க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிட்டு இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்னா அனிமேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அனிமேட் ஆப்ஷன் வந்துட்டு நம்ம இதுக்கு ஒரு மோஷன் ஆட் பண்ண போறோம். இந்த டெக்ஸ்ட் மோஷன் ஆட் பண்றதுக்கு. ஆனா டெக்ஸ்ட் மோஷன் ஆட் பண்றதுக்கு பொசிஷன், ஸ்கேல் அந்த எஃபெக்ட் யூஸ் பண்ணி ஆட் பண்ணலாம். நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்னா பொசிஷன், ஸ்கேல் யூஸ் பண்ணி ஆட் பண்ணி அனிமேஷன் கொடுத்தோம்னா இந்த மொத்த டெக்ஸ்ட்டுக்கும் ஒரே ஒரு அனிமேஷன் எஃபெக்ட் தான் வரும். இந்த மொத்த டெக்ஸ்ட்டும் ஒரே ஒரு எலிமெண்ட்டை கன்சிடர் படப்படும். அப்ப நமக்கு இந்த டிஹெச்இ இருக்கு, விஐபிஆர் இருக்குன்னா இந்த டி தனி, ஹெச் தனி, இ தனி, அப்படி தனித்தனியா உங்களுக்கு எஃபெக்ட் அப்ளை ஆகும்னா இந்த அனிமேட் ஆப்ஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். அப்ப அனிமேட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கிறோம். கிளிக் பண்ணிட்டு இதுக்குள்ள நம்ம என்னென்ன யூஸ் பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் ஆங்கர் பாயிண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஆங்கர் பாயிண்ட் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இப்படி ஆட்டோமேட்டிக்கா இப்படி எக்ஸ்பேண்ட் ஆகி ஒரு ஆப்ஷன்ஸ் காட்டும். நிறைய ஆப்ஷன்ஸ் காட்டும் இல்ல. ஓகே, இப்போ மோர் ஆப்ஷன்ஸ் காட்டுது இல்ல. இப்ப இதுல மோர் ஆப்ஷன்ஸ் கீழே அனிமேட்டர் ஒன்னு இருக்கு. அனிமேட்டர் ஒன்னு கீழே இந்த மாதிரி ஆப்ஷன் டிஃபால்ட்டா காட்டும் உங்களுக்கு. இப்ப காட்டுதுன்னா இந்த ஆங்கர் பாயிண்ட்ல ரெண்டு வேல்யூ இருக்கு. நமக்கு ரெண்டு வேல்யூ இருக்குன்னா இதுல செகண்ட் வேல்யூல கிளிக் பண்ணிட்டு 400 அப்படின்னு ஒரு வேல்யூ கொடுக்கணும். 400 எதுக்கு நம்ம கொடுக்குறோம்னா அந்த டெக்ஸ்ட் ஒரு சைஸ்ல இருக்கு. இப்ப டெக்ஸ்ட் வந்து எந்த சைஸ்ல வேணா இருக்கலாம். நமக்கு அந்த எக்ஸ்பான்ஷன், அந்த ஆங்கர் பாயிண்டோட எக்ஸ்பான்ஷன் வந்து நம்ம ஒரு 400 கொடுக்குறோம். 400 கொடுக்கலாம், இல்லைனா 500 கூட கொடுக்கலாம். அந்த சேஃபர் சைடு இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் ட்ரை பண்றப்ப 400 கொடுங்க. 400 கொடுத்தா நம்ம டெக்ஸ்ட் நமக்கு மேல போயிருச்சு. மேல போனதுக்கு அப்புறம் இதுக்கு கொடுத்துட்டு அடுத்து இந்த அனிமேட்டர் உள்ள ரேஞ்ச் செலக்டர் இதெல்லாம் இருக்கு. இதுக்குள்ள ஒரு ஆட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த ஆட் பட்டனை கிளிக் பண்றோம். ஒரு வாட்டி கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ப்ராப்பர்ட்டின்னு வரும்.
ப்ராப்பர்ட்டியும் எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு இதுக்குள்ள நம்ம என்னென்ன ஒர்க் பண்ண போறோம்னா ஸ்கேல ஒர்க் பண்ண போறோம், ஒபாசிட்டி. ஸ்கேல் அண்ட் ஒபாசிட்டி வந்து நம்ம வந்து ஒர்க் பண்ண போறோம். ஸ்கேல் அண்ட் ஒபாசிட்டி எப்படி ஒர்க் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஸ்கேல் கிளிக் பண்ணுங்க, ஸ்கேல் ஆப்ஷன் வந்துடும். திருப்பி நம்ம ஆடு கொடுத்துட்டு ப்ராப்பர்ட்டி கொடுத்துட்டு ஒபாசிட்டி. ஸ்கேல் கொடுத்தாச்சு, ஒபாசிட்டி கொடுத்தாச்சு. இதுல ஸ்கேலுக்கும் ஒபாசிட்டிக்கும் வேல்யூ நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். அது எப்படி அட்ஜஸ்ட் பண்றதுன்னா ஸ்கேல் வந்து 100 இருக்கு, நான் 100 பதிலாக 0 கொடுத்துறேன். 0 என்டர். 0 என்டர்னா இங்கதான் நான் 0 கொடுத்து என்டர் கொடுத்தேன்னா இங்க லிங்க் பட்டன் வந்து ஆன்ல இருக்கிறதுனால இங்கேயும் உங்களுக்கு 0 மாறிடும். ரெண்டு இடத்துலயும் 0 0ன்னு மாறிடும். அதுக்கடுத்து ஒப்பாசிட்டிக்கும் 0 மாறிடும். என்டர் கொடுத்துட்டோம். இப்ப இதுல பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம கிரியேட் பண்ணதுல நம்ம கீ ஃப்ரேமே கிரியேட் பண்ணல. இது வரைக்கும் ப்ராசஸ்ல நீங்க கீ ஃப்ரேமே கிரியேட் பண்ண தேவையில்லை. ஓகேவா? இப்ப கீ ஃப்ரேம் கிரியேட் பண்ணல. இப்ப இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் இந்த ரேஞ்ச் செலக்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ரேஞ்ச் செலக்டர் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு. அப்ப நான் ரேஞ்ச் செலக்டரை கிளிக் பண்றப்ப உங்களுக்கு ஸ்டார்ட் இருக்கும், எண்ட் இருக்கும், ஆஃப் செட் இருக்கும். இதுல ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். இந்த ரேஞ்ச் செலக்டருக்குள்ள இதுக்குள்ள நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம்னா அந்த ஆஃப் செட் மட்டும் தான் யூஸ் பண்ண போறோம். இந்த ஆஃப் செட்டுக்கு மட்டும்தான் நம்ம இந்த டோட்டல் எஃபெக்ட்லேயே கீ ஃப்ரேம் கொடுக்க போறோம். ஓகேவா? இந்த கீ ஃப்ரேம் கொடுக்க போறோம். இப்போ வீடியோ வந்து இந்த லைன் வந்து ஸ்டார்டிங்க்கு கொண்டு வந்துட்டோம். ஸ்டார்டிங் கொண்டு வந்துட்டு ஆஃப் செட்ல இந்த டைமர் பட்டன்ல ஒரு கிளிக் பண்ணுங்க, ஒரு கீ ஃப்ரேம் கிரியேட் ஆயிருக்கு. நமக்கு கிரியேட் ஆயிருக்குன்னா வேல்யூ வந்து 0ல இருக்கு. 0 வேணா -100. -100 எதுக்கு கொடுக்குறோம்னா -100 வந்து ஃபிக்ஸ்டு வேல்யூ. இதுல நமக்கு -100 கொடுக்குறோம். கொடுத்துட்டு கொஞ்சம் வீடியோவை மூவ் பண்ணிக்கிறோம். ஒரு 2 செகண்ட்ஸ் இருக்கா, 2 செகண்ட்ஸ் இல்லைன்னா ஒரு 4 செகண்ட்ஸ் கூட வச்சுக்கலாம். 4 செகண்ட்ஸ் கொடுத்துட்டு இங்க ஒரு +100 கொடுத்துட்டோம்னா 2 கீ ஃப்ரேம்ஸ் கிரியேட் ஆயிருக்கு. இப்போ இந்த எஃபெக்ட் கொடுக்குறோம்னாலே நமக்கு வந்து ஃபிக்ஸ்டு வேல்யூ -100 +100. இப்போ -100 +100 எதுக்கு கொடுக்குறோம்னா -100னா உங்களுக்கு டிஸ்பிளே ஆகாது ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட். அதுல இருந்து உங்களுக்கு டெக்ஸ்ட் டிஸ்பிளே ஆகி வரும். ஓகேவா? அது வந்துட்டு ஆஃப் செட் கொடுக்குறோம். கொடுத்துட்டு நம்ம இதை ட்ராக் பண்ணிக்கிறோம். ரெண்டு கீ ஃப்ரேமை ட்ராக் பண்ணிட்டு ட்ராக் எது பண்றோம், செலெக்ஷன் பண்றதுக்கு ட்ராக் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டு கொடுக்கலாம். ரைட் கிளிக் பண்ணலாம்னா இந்த கீபோர்ட்ல F9 இருக்கும். F9 கொடுத்தீங்கன்னா அந்த ஒரு டைமர் மாதிரி இங்க நமக்கு ஒரு ஐகான் மாதிரி கிரியேட் ஆகும். அது எதுக்கு கிரியேட் ஆகுதுன்னா அந்த அனிமேஷன் வந்து ஸ்மூத்தா இருக்கணும்ன்றதுக்காக. இப்ப இதை செலக்ட் பண்ணியாச்சு. அப்படி F9 உங்க கீபோர்ட்ல ஒர்க் ஆகலைன்னா நம்ம என்ன பண்ணலாம், ரைட் கிளிக் பண்ணிட்டு கீ ஃப்ரேம் அசிஸ்ட்னு இருக்கும். கீ ஃப்ரேம் அசிஸ்ட் போயிட்டு இங்கேயே நமக்கு ஷார்ட்கட்டும் கொடுத்துருக்காங்க, F9 கொடுத்துருக்காங்க. எதுக்குன்னா ஈஸி கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஐகான் மாறிடும் உங்களுக்கு. இந்த மாதிரி ஐகான் மாறினதுக்கு அப்புறம் இதுல ஆஃப் செட்ல அவ்வளவுதான் நமக்கு ப்ராசஸ். இப்ப இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா ரேஞ்ச் செலக்டருக்குள்ள பார்த்துட்டோம். அப்புறம் அட்வான்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கா, அட்வான்ஸ் ஆப்ஷனை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறோம். அட்வான்ஸ் ஆப்ஷனை எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு நீங்க கீழே வாங்க. இதுல இந்த யூனிட் இருக்கும், மோட் இருக்கும், இது எதுவுமே நம்ம சேஞ்ச் பண்ண தேவையில்ல. இதுல இந்த ஷேப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஷேப்னு இருந்து ஸ்கொயர்னு இருக்கும். ஸ்கொயரை கிளிக் பண்ணிட்டு ரேம்ப் அப். ஸ்கொயர் கிளிக் பண்ணிட்டு ரேம்ப் அப் கொடுக்குறோம். கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த ஈஸ் ஹை ஈஸ் லோலாம் இருக்கும். இதெல்லாம் வேல்யூ சேஞ்ச் பண்ண தேவையில்ல. ரேண்டமைஸ் ஆர்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ரேண்டமைஸ் ஆர்டர் அப்படின்னு இருக்கும். அது வந்து ஆஃப்ல இருக்கு. அது வந்து ஒரு வாட்டி கிளிக் பண்ணீங்கன்னா ஆன் ஆயிரும். ஆன்னா உங்களுக்கு ரேண்டமா டெக்ஸ்ட் வந்து வந்து உள்ளுக்குள்ள உழுகிற மாதிரி ஃபீல் ஆகும். அதுக்காக தான் ரேண்டமைஸ் ஆர்டர் வந்துட்டு நம்ம ஆன்ல கொடுத்துக்கிறோம். ஆன்ல கொடுத்துட்டு கீழே வாங்க. கீழே வந்துட்டு திருப்பி இந்த ஆட் ஆப்ஷன் இருக்குங்களா, திருப்பி ஆடு கொடுத்துட்டு ப்ராப்பர்ட்டி ட்ராக்கிங் கொடுக்குறோம். ட்ராக்கிங் கொடுக்குறோம். ட்ராக்கிங் வந்து எதுக்கு கொடுக்குறோம்னா நம்ம கரெக்டாக அந்த ஆங்கர் பாயிண்ட் கொடுத்துருக்கோம், இந்த எஃபெக்ட் கொடுத்துருக்கோம். இந்த எஃபெக்ட் எல்லாம் கரெக்டாக நமக்கு அதில் அப்ளை ஆகி வரணும். டெக்ஸ்ட் மிஸ் ஆகிடக்கூடாது, அவுட் சைட் போயிடக்கூடாதுன்றக்காக ட்ராக்கிங் கொடுக்குறோம். ஃபுல்லா ட்ராக்கிங் ஆப்ஷன் கொடுத்தோன்னா இங்கே உங்களுக்கு ட்ராக் டைப் வரும். கீழே கீழே நம்ம நீங்க சும்மா ஸ்க்ரால் பண்ணாலே தெரியும். இல்லை ட்ராக்கிங்னு இருக்கும். ட்ராக்கிங் அமௌண்ட் இருக்கு. அமௌண்ட் வந்து 0ல இருக்கும். 0ல இருந்து ஒரு 50 கொடுக்குறோம் வேல்யூ. 50ன்றது ஃபிக்ஸ்டு வேல்யூ. நீங்க ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. ட்ராக்கிங் அமௌண்ட் 50 வந்து ஃபிக்ஸ்டு வேல்யூ. அதுக்கப்புறம் இந்த ஆஃப்செட் வேல்யூ -100 வந்து இனிஷியலா கொடுக்குறோம் ஃபர்ஸ்ட் கீ ஃப்ரேம்க்கு. லாஸ்ட் கீ ஃப்ரேம்க்கு வந்து 100 கொடுக்குறோம். இதுவும் ஃபிக்ஸ்டு வேல்யூ தான் நமக்கு. நீங்க எவ்வளவுதான் டெக்ஸ்ட் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? இப்போ நம்ம இத்தனை எஃபெக்ட் கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம ப்ளே பண்ணி பார்க்குறோம். ப்ளே பண்ணி பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம்னா நம்மளோட வீடியோ இப்போ இது இங்க இங்க டெக்ஸ்ட் வந்துருது, முடிஞ்சிருது. முடிஞ்சதுக்கு அப்புறம் இதுக்கு அடுத்து வந்துட்டு மீதி இருக்கிறது ஃபுல்லா எம்டி ஸ்பேஸ். இப்போ இந்த எம்டி ஸ்பேஸ் ஃபுல்லா டெக்ஸ்ட் வந்து ஸ்டாட்டிக்கா இருக்கும். எவ்வளவு தூரம் போகுதுன்னா 30 செகண்ட் வரைக்கும் போகுது. அப்ப நமக்கு என்ன ஆகும்னா நம்ம அவுட்புட் எடுக்கிறப்ப நமக்கு இது ஃபுல்லா பிளாங்கா தான் இருக்கும், டெக்ஸ்ட் ஸ்டாட்டிக்கா இருக்கும். நீங்க யாருக்காச்சும் வீடியோ வந்து திருப்பி சென்ட் பண்றப்ப ஸ்டாட்டிக்கா இருக்கும். இந்த டைமிங்லாம் வேஸ்டா தெரியும். அதை நம்ம என்ன பண்ணலாம், அதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த இந்த ஒரு ஸ்லைடர் மாதிரி கீழே இருக்கு.
ஒர்க் ஏரியா எண்டுன்ற மாதிரி காட்டும் நம்ம கிட்ட போனதுக்கு அப்புறம். அதை லெஃப்ட் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி நம்ம எங்க ஸ்டாப் ஆகணுமோ அங்க வச்சுக்கலாம். இப்போ எனக்கு இப்போ இந்த 4 செகண்ட்ஸ் தாண்டினதுக்கு அப்புறம் இந்த எஃபெக்ட் முடியுது. எஃபெக்ட் முடியுதுன்னா ஒண்ணு நான் இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணிக்கலாம் இதை. ஓகே, இந்த இடத்துல நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இந்த எஃபெக்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். இந்த மாதிரி உங்களுக்கு வரும் டெக்ஸ்ட். ஓகே. இந்த மாதிரி டெக்ஸ்ட் வரதுக்கு தான் நம்ம வந்து இத்தனை ஆப்ஷன்ஸ் கொடுத்து நம்ம கிளிக் பண்ணி பார்க்குறோம். ஓகேங்களா? இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இப்போ நான் இது வந்து திருப்பியும் ஒரு வாட்டி சொல்றேன் உங்களுக்கு எப்படி ஒர்க் ஆகுதுன்ட்டு. இப்போ ஒரு டெக்ஸ்ட் வச்சுட்டோம். நம்ம டெக்ஸ்ட் வச்சிருக்கோம். டெக்ஸ்ட் வச்சுட்டு நம்ம என்ன பண்ணோம், இந்த அனிமேட் ஆப்ஷன் இருக்கும். அனிமேட் எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு பொசிஷன் கொடுத்தோம். பொசிஷன் கொடுத்த உடனே நமக்கு வந்து இப்படி ரேஞ்ச் செலக்டர் க்ளோஸ்ல இருக்கும். ஓகே, இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ல இருக்கும். இந்த அனிமேட்டர் ஒன்னு மட்டும் எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கும். ஆங்கர் பாயிண்ட் இருக்கும், ஸ்கேல் இருக்கும், ஒபாசிட்டி இருக்கும். ஒபாசிட்டி இருக்கும். நம்ம என்னென்ன வேல்யூஸ் மாத்துறோம் இதுலன்னா, நம்ம ஆங்கர் பாயிண்ட் வேல்யூ மட்டும் 400க்கு சேஞ்ச் பண்றோம். ஓகே. மனசி அப்படியே 1 மினிட் வெயிட் பண்றீங்களா? நான் அந்த திரும்பி ஓகே ஓகே பேக் பண்றேன். ஓகே ஓகே. ஹலோ சார். ஹலோ சார். இன்னைக்கு மனோஸ்ரீ கிளாஸ் எடுத்திருக்கு சார். நான் ஸ்ருதி திருவேணி அவங்களுக்கு 4 o'clock டைமிங் 4:30 மாதிரி முன்னாடி சொல்லியிருக்காங்க சார். ஆனால் 4:05 தான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஆமாங்க சார். சரிங்க. சரிங்க சார். ஓகே. தேங்க்ஸ். ஹலோ. ஹலோ. மனோஸ்ரீ. அதான் இப்போ வந்துட்டு ஓகே, நம்ம இப்போ என்ன பண்ணோம்னா, ஆங்கர் பாயிண்ட் இருக்கு, ஸ்கேல் இருக்கு, ஒபாசிட்டி இருக்கு. ஆங்கர் பாயிண்ட்டுக்கு மட்டும் 400 கொடுத்துட்றோம் வேல்யூ. ஓகே. செகண்ட் வேல்யூ 400 கொடுத்துட்றோம். அதுக்கப்புறம் ஸ்கேல் இருக்கு, ஸ்கேல்ல வந்துட்டு 0 கொடுத்துட்றோம் வேல்யூ. ஒபாசிட்டிலையும் 0 கொடுத்துட்றோம். இந்த ட்ராக்கிங் டைப் இதெல்லாம் நமக்கு பேசிக் அவைலபிலிட்டி இருக்காது. இது இருந்தோம்னா இதுக்கப்புறம் நம்ம இந்த ஆட் ஆப்ஷன் இருக்கு உங்களுக்கு. ஆட் வந்து கிளிக் பண்ணோம்னா ப்ராப்பர்ட்டி போறோம். ப்ராப்பர்ட்டிக்குள்ள ஸ்கேல் யூஸ் பண்ண போறோம், ஒபாசிட்டி யூஸ் பண்ண போறோம். ஓகே. ஃபர்ஸ்ட் நீங்க ஃபர்ஸ்ட் நம்ம கிளிக் பண்ணோனே அந்த ஆப்ஷன் இருக்காது. ஸ்கேல் ஒபாசிட்டி கொடுத்துட்டு இதை அட்ஜஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்றோம், ரேஞ்ச் செலக்டரை எக்ஸ்பேண்ட் பண்றோம். எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு அட்வான்ஸ்லாம் க்ளோஸா இருக்கும். ஆஃப்செட் வேல்யூ இருக்கும், ஸ்டார்ட் வேல்யூ, எண்ட் வேல்யூ இருக்கும். ஸ்டார்ட் வேல்யூல வந்துட்டு ஆஃப்செட்ல வந்து ஒரு கீ ஃப்ரேம் ஒன்று கிளிக் பண்ணிக்கிறோம். கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் -100 அப்படின்ற மாதிரி ஒரு வேல்யூ கொடுக்குறோம். ரேண்டமா நம்ம வீடியோ வந்துட்டு கொஞ்சம் ரைட் சைட் புஷ் பண்ணிட்டு +100 -100 +100 கொடுத்துறோம். கொடுத்தோன்னா அந்த கீ ஃப்ரேம் கிரியேட் ஆயிடுச்சு நமக்கு. அதோட அந்த கீ ஃப்ரேம் ஒர்க் முடிஞ்சு. அதுக்கடுத்து அட்வான்ஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறோம். எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு ஷேப்னு இருக்கும், ஷேப் ஆப்ஷன் இருக்கும். அதுல நமக்கு ஸ்கொயர்ல தான் இருக்கும். ஸ்கொயர்ல இருந்து ரேம்ப் அப்புக்கு சேஞ்ச் பண்றோம். ரேம்ப் அப் சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் அது கீழே வந்துட்டு இந்த ரேண்டமைஸ் ஆர்டர்னு இருக்கும், ஒரு ஆஃப் மோட்ல இருக்கும், ரேண்டமைஸ் ஆர்டர்ன்ற மாதிரி. அதை வந்து நம்ம கிளிக் பண்றோம்னா அது ஆன் ஆயிரும் நமக்கு. ஆன் ஆனதுக்கு அப்புறம் அடுத்து நம்ம என்ன பண்ணோம்னா, கீழே வந்துட்டு திருப்பி இங்க வந்துட்டு இந்த ஆட் ஆப்ஷன் இருக்கு. ஆட்ல வந்துட்டு ஒரு வாட்டி கிளிக் பண்ணிக்கிறோம். ஒரு வாட்டி கிளிக் பண்ணிட்டு நம்ம அந்த ட்ராக்கிங் மாதிரி இருக்கும், ஆட் ப்ராப்பர்ட்டி ட்ராக்கிங் எனேபிள் பண்ணிட்டோம்னா கீழே நமக்கு வந்துடும். ட்ராக்கிங் டைப் வந்து நம்ம சேஞ்ச் பண்ண தேவையில்ல. ட்ராக்கிங் அமௌண்ட் மட்டும் 0ல இருக்கும், 50க்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம் நம்ம, 0ல இருந்து 50க்கு. ஓகே மனுஷ், இது வரைக்கும் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. ஓகே. இப்போ இது கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்றோம்னா, இப்போ ப்ளே பண்ணா நமக்கு டெக்ஸ்ட் டிஸ்பிளே ஆகுது. டிஸ்பிளே ஆகிட்டு அப்படி நிக்குது. இப்போ நம்மளோட மோட்டோ என்னன்னா, இப்படி டிஸ்பிளே ஆகிட்டு இப்படி நிக்கணும்னா இப்படி கிரியேட் பண்ணிக்கலாம். டிஸ்பிளே ஆகிட்டு நிக்குது. இப்போ அடுத்து திருப்பி டெக்ஸ்ட் திருப்பி வேனிஷ் ஆகணும். வேனிஷ் ஆகிட்டு அடுத்து திருப்பி இதே மாதிரி டெக்ஸ்ட் வரணும்னா நம்ம என்ன பண்ணோம்னா, இப்போ இதுல வந்து இந்த கம்போசிஷன் வேல்யூ இருக்கு பாத்தீங்களா,
வேல்யூ வந்துட்டு இப்போ நான் இந்த லைன் ட்ராக் பண்ணேன்னா அந்த லாஸ்ட் இதில் வச்சேன்னா ஒரு 4 செகண்ட்ஸ், ஒரு 4.2 செகண்ட்ஸ் தான் டோட்டலா இருக்கு. இப்போ இதுலயே என்னால இன்னொரு கீ ஃப்ரேம் கிரியேட் பண்ண முடியாது. கிரியேட் பண்ணா அது அவுட்புட்ல வந்து ரிஃப்ளெக்ட் ஆகி வராது நமக்கு. ஏன் ரிஃப்ளெக்ட் ஆகாதுன்னா இது வரைக்கும் தான் நமக்கு கம்போசிஷன் இருக்கு. இப்போ நம்ம இதுல இருந்து தாண்டி இது பண்ணணும், இந்த ஒர்க் ஏரியாவை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணணும். கிளிக் பண்ணி இப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. பண்ணி வச்சுட்டு இப்போ எனக்கு இங்க இருந்து டெக்ஸ்ட் டிஸ்ப்ளே ஆகுது, டிஸ்ப்ளே ஆகி நிக்குது. நின்னோன்னா திருப்பி எப்படி எனக்கு வந்துச்சோ அதே டைரக்ஷன்ல திருப்பி டிசப்பியர் ஆகணும். எனக்கு திருப்பி டிசப்பியர் ஆகணும்னா எப்படி பண்ணணும்? திருப்பி நம்ம இந்த ஆஃப்செட் வேல்யூ இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்றதுக்கு டிஃபிகல்ட்டா இருந்துச்சுன்னா இப்படி தள்ளி மூவ் பண்ணி வச்சுட்டு இது வந்து ரீசெண்டா கிரியேட் பண்ண கீ ஃப்ரேம் இதில் டிஸ்ப்ளே ஆகுது. இந்த ஃபர்ஸ்ட் கீ ஃப்ரேம்ல வந்து இன்விசிபிளா இருந்துச்சு. அப்ப நம்ம என்ன பண்ணோம்னா டிஸ்ப்ளே ஆகுது, திருப்பி இன்விசிபிள் மோடுக்கு போகணும்னா அந்த இன்விசிபிள் மோட்ல என்ன கீ ஃப்ரேம் இருந்துச்சு, அந்த இன்விசிபிள் மோடுக்கு என்ன கீ ஃப்ரேம் இருந்துச்சோ அந்த கீ ஃப்ரேம் காப்பி பண்ணி நம்ம கொஞ்சம் டைமிங் தள்ளி வச்சுக்கணும். ஓகே. அப்போ காப்பி பண்ணி எப்படி வைக்கிறது ஈஸியானா, அந்த லைன் இருக்கு பாத்தீங்களா, அந்த லைன் வந்து நீங்க டைமிங் செட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த டைமிங்னா இப்போ 7 செகண்ட்ஸ் இங்க இருக்கு. 7 செகண்ட்ஸ் வர்றப்ப எனக்கு ஃபுல்லாவே டிசப்பியர் ஆயிரணும் அப்படி மாதிரி திங்க் பண்ணீங்கன்னா இந்த லைனை வந்து கரெக்டா வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஃபர்ஸ்ட் கீ ஃப்ரேம் இருக்கு, இதுதான் காப்பி பண்ணி வைக்க போறோம். கிளிக் பண்ணிட்டு கண்ட்ரோல் சி, காப்பிக்கு கண்ட்ரோல் சி கிளிக் பண்ணிட்டு அவுட் சைடு இங்க வெளியே எங்கேயும் கிளிக் பண்ணிடக்கூடாது. கிளிக் பண்ணாம நம்ம இந்த லைன் இருக்கிற இடத்துலயே சும்மா அப்படியே கண்ட்ரோல் சி கொடுத்துட்டு கண்ட்ரோல் வி கொடுத்தீங்கன்னா அந்த லைன் எங்க இருக்கோ அங்க இன்னொரு கீ ஃப்ரேம் கிரியேட் ஆயிரும் நமக்கு. ஓகேங்களா? இப்போ இன்னொரு கீ ஃப்ரேம் கிரியேட் ஆயிருச்சு. கிரியேட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம இப்ப வீடியோ ப்ளே பண்ணி பார்க்கணும் எப்படி ப்ளே ஆகுதுன்ட்டு. ஸ்பேஸ் பார். ப்ளே ஆயிட்டு நமக்கு டிசப்பியர் ஆயிருச்சு. ஓகே. புரியுதா உங்களுக்கு? இப்ப இதுதான் நமக்கு கான்செப்ட். ப்ளே ஆயிட்டு டிசப்பியர் ஆயிருச்சு. இந்த லைன், இந்த ஒர்க் ஏரியா எண்டை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம் எங்க வேணும்னாலும். ஏன்னா இதை தாண்டி போறப்ப பிளாங்கா இருக்குன்னா இது வரைக்கும் நம்ம வச்சுக்க கூடாது. இங்க பிளாங்க் ஆகுதுனாலே இங்கேயே க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஒர்க் ஏரியா எண்டை. ஓகே. ஓகேவா? இதுதான் நமக்கு அந்த டெக்ஸ்ட் ஒரு பவுன்சிங் எஃபெக்ட் மாதிரி கிரியேட் பண்ணி வைக்கிறது. ஓகேவா? ஆமா. இதுக்கு அடுத்து நீங்க இன்னொரு டெக்ஸ்டும் திருப்பி நான் கிரியேட் பண்ணி வைக்கணும்னா இந்த டெக்ஸ்ட் வந்து டிசேபிள் ஆயிருச்சு. இதுக்கு அடுத்து இன்னொரு டெக்ஸ்ட் டிசேபிள் ஆகணும்னா இந்த ஒர்க் ஏரியா வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு இந்த லைன் இருக்கு பாத்தீங்களா, அந்த லைனை இன்னும் தள்ளி வச்சுக்கோங்க. இப்ப நீங்க பாத்துக்கோங்க, இந்த டெக்ஸ்ட் வந்து இங்கே மறையுது, ஒரு 7.2 செகண்ட்ஸ்ல மறையுது. இதுக்கப்புறம் நீங்க லைனை மூவ் பண்ணி வச்சுட்டு இதுக்கப்புறம் நீங்க திருப்பி நம்ம இன்னொரு டெக்ஸ்ட் கொடுத்துட்டு அதுக்கும் இதே மாதிரி நம்ம எஃபெக்ட் கொடுக்கணும். எஃபெக்ட் கொடுக்குறப்ப என்ன ஆகும்னா நம்ம ஆஃப் செட் வேல்யூ வந்து இதுல நம்ம கீ ஃப்ரேம் வந்து ஆஃப் செட்டுக்கு மட்டும் தான் கிரியேட் பண்றோம். அப்போ ஆஃப் செட் வந்து இதுக்கு மறைஞ்சிருச்சு. இங்க மறைஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தள்ளி புதுசா ஒரு ஆஃப் செட் கிரியேட் பண்ண போறோம். இந்த 3 ஆப்ஷன்ஸ் வந்துட்டு இதுக்கு தள்ளி திருப்பி இன்னொரு 3 ஆப்ஷன்ஸ் வைக்க போறோம். நம்ம அந்த மாதிரி தான் வச்சா உங்களுக்கு வரும். இது எப்படின்னா இது ரியல் டைம்ல எங்க யூஸ் ஆகுதுன்னா இந்த மூவிஸ்ல வந்து ஸ்டார்டிங்ல நேம் வரும், கேஸ்ட் நேம், க்ரூ நேம், ப்ரொடியூசர் நேம்லாம் இப்படி ஃபாலோ ஆயிட்டு டிசப்பியர் ஆகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இதுக்கெல்லாம் நம்ம இந்த எஃபெக்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஆமா, இதுல வந்து நம்ம செப்பரேட்டா பிளக்இன்ஸ் எதுவும் பிளக்இன்ஸோ வேற ப்ரீசெட்டோ நம்ம வேற எதுவும் யூஸ் பண்ணல. இருக்கிறதுலே நம்மளே மேனுவலா அட்ஜஸ்ட் பண்ணி இந்த மோட் வைக்கலாம். ஆமா. ஓகே. இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே மிஸ். ஓகே. இது வந்து நமக்கு டெக்ஸ்ட்டுக்கு டிலீட் பண்ணிடுறேன். டிலீட் பண்ணிட்டு நம்ம வீடியோ வந்துட்டு எப்படி கலர் கரெக்ஷன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பார்ப்போம். வீடியோ கலர் கரெக்ஷனை பொறுத்த வரைக்கும் வீடியோ வந்து நம்ம யூஸ்வலா எங்க இருந்து டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம பின்ட்ரெஸ்ட் இருக்கு. பின்ட்ரெஸ்ட்ல இருந்து டவுன்லோட் பண்ணலாம். நீங்க பிராக்டிஸ்க்கு டவுன்லோட் பண்றீங்கன்னா பின்ட்ரெஸ்ட்ல இருந்து டவுன்லோட் பண்ணுங்க. எதுக்கு பின்ட்ரெஸ்ட்ல இருந்து டவுன்லோட் பண்றோம்னா அன்ஸ்பிளாஷ் இருக்கு, பிக்சல்ஸ் இருக்கு, அதுல எல்லாம் வந்துட்டு உங்களுக்கு ஒரு சீனரி இமேஜஸ் இருக்கும், ஒரு லேண்ட்ஸ்கேப் சைஸ் இமேஜஸ், ஒரு வீடியோஸ் இருக்கும். மோஸ்ட்லி சீனரி வீடியோஸ் தான் இருக்கும். ரொம்ப மூவபிள் வீடியோஸ் இருக்காது, ஸ்டாட்டிக் வீடியோஸ் மாதிரி இருக்கும். அதனாலதான் நம்ம பின்ட்ரெஸ்ட்ல இருந்து டவுன்லோட் பண்ணிக்கிறோம். பின்ட்ரெஸ்ட்ல இருந்து எப்படி டவுன்லோட் பண்றதுன்னா நீங்க சும்மா நார்மலா பின்ட்ரெஸ்ட் போயிட்டு ஏதாச்சும் ஒரு வீடியோ ரேண்டமா சூஸ் பண்ணிட்டு இப்ப நம்ம இந்த வீடியோ சூஸ் பண்ணிருக்கோம்னா இப்ப இதுல இருக்கு, இதுக்கு இந்த வீடியோக்கு வரும். இந்த வீடியோ நம்ம சூஸ் பண்ணிருக்கோம்னா இதுல நம்ம டைரக்டா டவுன்லோட் கொடுத்து பண்ணா டவுன்லோட் ஆகாது. இதுல ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன் போடணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த லிங்க் இருக்கு பாத்தீங்களா, இந்த லிங்க் பின்ட்ரெஸ்ட் லிங்க் வந்துட்டு காப்பி பண்ணிக்கிறோம். காப்பி பண்ணிட்டு புது டேப் போயிட்டு பின்ட்ரெஸ்ட் வீடியோ டவுன்லோடர்ன்ற மாதிரி போடணும். டைப் பண்ணணும் பின்ட்ரெஸ்ட் வீடியோ
டவுன்லோடர் போட்டீங்கன்னா இதுல நமக்கு என்னன்னா நிறைய வெப்சைட் இருக்கும். எந்த வெப்சைட்டை டவுன்லோட் பண்றது அப்படின்னு தெரியலன்னா மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் லிங்க் போங்க. ஃபர்ஸ்ட் லிங்க் போயிட்டு இதுல யூஆர்எல் பேஸ்ட் மாதிரி இருக்கும், பேஸ்ட் பண்ணிக்கிறோம். பேஸ்ட் பண்ணிட்டு டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் காட்டும். ரெட் கலர் பட்டன் இருக்கு, டவுன்லோட் த வீடியோ கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆயிடுச்சு இந்த வீடியோ. நமக்கு டவுன்லோட் ஆனதுக்கு அப்புறம் திருப்பி நம்ம ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் உள்ள வரோம். இந்த ஸ்பேஸ்ல ஒன்று டபுள் டேப் பண்ணலாம், இல்லைன்னா ஃபைல் கொடுத்து இம்போர்ட் பண்ணி பண்ணிக்கலாம். நான் டபுள் டேப் பண்றேன், பண்ணிட்டு இந்த வீடியோ டவுன்லோட் பண்ணியிருக்கோம், இம்போர்ட் பண்ணிக்கிறோம். இதை வந்து இம்போர்ட் பண்ணிட்டோம்னா இப்ப ஆல்ரெடி நமக்கு இந்த கம்போசிஷன் இந்த ஃப்ரேம் இருக்கு, இந்த ஃப்ரேமிங் சைஸ்ல இருக்கு கம்போசிஷன். அப்ப இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு டேரக்டா இதுல டிஸ்பிளே ஆகாது. இப்ப நம்ம ப்ளே பண்றோம் வீடியோனா இந்த கம்போசிஷன்ல டிஸ்பிளே ஆகாது. ஏன் டிஸ்பிளே ஆகாதுன்னா நம்ம இந்த வீடியோவை தூக்கி இந்த ஃப்ரேமிங்ல வைக்கல, ஃபிட் பண்ணல இன்னும். எப்படி ஃபிட் பண்றதுன்னா இந்த வீடியோ லெஃப்ட் கிளிக் பண்ணி டிராக் பண்ணி இந்த இந்த ஒரு பொசிஷன்ல போட்டீங்கன்னா வீடியோ வந்து இதுல டிஸ்பிளே ஆயிரும். நமக்கு வீடியோ டிஸ்பிளே ஆனதுக்கு அப்புறம் நமக்கு இந்த லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து பிளாக் கலர் பேட்ச் மாதிரி இருக்கு. எதுக்கு பிளாக் பேட்ச் இருக்கு? அந்த வீடியோவோட சைஸ் வந்து ஒரு போர்ட்ரேட் ஸ்டைல் இருக்கு, நம்ம கம்போசிஷன் ஸ்டைல் வந்து லேண்ட்ஸ்கேப்ல வச்சிருக்கோம். இப்போ உங்களுக்கு இந்த வீடியோ அளவுக்கே வேணும், நமக்கு அந்த கம்போசிஷன் வந்து வீடியோ அளவுக்கே வேணும், இந்த பிளாக் ஸ்பேஸ்லாம் எனக்கு வேணாம்னா நம்ம என்ன அதை எப்படி சேஞ்ச் பண்றதுன்னா கம்போசிஷன் இருக்கு, கம்போசிஷன் போயிட்டு கம்போசிஷன் செட்டிங்ஸ் போங்க. செட்டிங்ஸ் போயிட்டு இப்போ இந்த வீடியோவோட சைசிங் பார்க்கணும். இப்போ நம்ம வச்ச வீடியோவோட சைசிங் வந்துட்டு எப்படின்னா இந்த ஃப்ரேம் இப்போ நம்ம கம்போசிஷன் சைஸ் வந்து சேஞ்ச் பண்ண போறோம். வீடியோ சைஸிங் ரேஷியோ அந்த விட்த் அண்ட் ஹைட் நமக்கு தெரியாது கரெக்டா. அது எப்படி பாக்குறதுன்னா இந்த பேனல், இந்த லெஃப்ட் பேனல்ல பாத்தீங்கன்னா இங்க நமக்கு இருக்கு 720 1280 இருக்கு, 30 FPS 30 ஃப்ரேம் பர் செகண்ட்ல இருக்கு. 720 நமக்கு இதுல எது வித்து எது ஹைட்னு நமக்கு தெரியாது ஃபர்ஸ்ட் கரெக்டா. நமக்கு ஆனா பார்த்தா தெரியும் போர்ட்ரேட் ஸ்டைல் இருக்குன்னா ஹைட் கம்மியா இருக்கும், இல்ல ஹைட் ஜாஸ்தியா இருக்கும், வித்து வந்து கம்மியா இருக்கும். நமக்கு ஹைட் ஜாஸ்தியானா 1280 வந்து ஹைட்டு, 1280 ஹைட்டு, வித்து வந்து 720. இப்போ நான் ஹைட் சேஞ்ச் பண்ணோன்னே வித்துல ஆட்டோமேட்டிக்கா வேல்யூ சேஞ்ச் ஆகுது. எதுக்கு சேஞ்ச் ஆகுதுன்னா இந்த இடத்துல லாக் ஆஸ்பெக்ட் ரேஷியோன்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு. அது நீங்க எடுத்து விட்டீங்கன்னா உங்களுக்கு ஹைட் சேஞ்ச் பண்ணா ஹைட் மட்டும் மாறும், வித்து மாறாது. இப்ப வித்துக்கு 720 கொடுத்துட்டோம். அது எப்படி ஃபைன் பண்றோம்னா இந்த லெஃப்ட் சைட் பேனல்ல 720 1280 வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க, போர்ட்ரேட் ஸ்டைல் இருக்கு. ஓகே, அப்படி கிளிக் பண்ணிட்டு இப்படி கொடுத்தீங்கன்னா இப்ப நமக்கு இங்க சேஞ்ச் ஆயிருச்சு. இந்த வீடியோ வந்துட்டு இந்த ஃப்ரேமிங் வந்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆயிருச்சு. ஃப்ரேம் ரேட் வந்து இங்க பாத்தீங்கன்னா 30 FPS இருக்கா, அதே மாதிரி 30 கொடுத்துறோம். 30 கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டீங்கன்னா அந்த வீடியோக்கு ஏற்ற மாதிரி நமக்கு அந்த ஃப்ரேம் வந்து ஃபிட் ஆகி வந்துடும். ஆமா, இப்ப நமக்கு இந்த வீடியோ வந்து இப்படி ப்ளே பண்றப்ப உங்களுக்கு ஒரு டல் ஷேட்ல இருக்கு. வீடியோ வந்து ரொம்ப பிரைட்டா இல்லை, நமக்கு கொஞ்சம் டல்லா இருக்கு. இந்த கிரீனரி எல்லாம் விசிபிலிட்டி இல்லை நமக்கு ரொம்ப. தெரியுதா உங்களுக்கு? இப்ப இதை அட்ஜஸ்ட் பண்றதுக்கு தான் நம்ம கலர் கரெக்ஷன்ன்ற மாதிரி பண்றோம். இதுல கலர் கரெக்ஷன் பண்ணலாம். ப்ரீமியர் ப்ரோலையும் ஸ்பெசிபிக் பிளேசஸ்ல கரெக்ஷன் பண்ணலாம் கலர் கரெக்ஷன். அதனால ரெண்டுலயுமே கலர் கரெக்ஷன் பண்ணலாம். ஆனா நம்மளோட ரெக்குயர்மெண்ட் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம் சாஃப்ட்வேர். இப்ப இதுல நம்ம எப்படி கலர் கரெக்ஷன் பண்றதுன்னா டைரக்டா நம்ம இதை கிளிக் பண்ணி டிரான்ஸ்ஃபார்ம்லாம் கிளிக் பண்ணா இது மட்டும் தான் மாற்ற முடியும். எப்படின்னா நம்ம இந்த ரைட் சைட் பேனல்ல எஃபெக்ட் இருக்கும், எஃபெக்ட் அண்ட் ப்ரீசெட்ஸ்ன்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த பேனல்ல. இந்த அலைனர் பார்த்தீங்களா, கிளிக் பண்ணிக்கிறீங்கன்னா இதுல வந்து நம்ம ஒரு சில எஃபெக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ண போறோம். ப்ரீசெட் மாதிரி இருக்கும், அதை ஒரு ப்ரீசெட் பிளக்இன்ஸ் மாதிரி இருக்கும், அதை இன்சர்ட் பண்ணி அதுல ஒரு சில வேல்யூஸ்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி கலர் கரெக்ஷன் பண்ணணும் நம்ம. ஓகேங்களா? இப்ப இதுல கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்தோடனே என்ன பார்க்க போறோம், கர்வ்ஸ்ன்னு டைப் பண்ணிடலாம். டேரக்டா சர்ச் பாக்ஸ்ல கர்வ்ஸ் டைப் பண்ணீங்கன்னா நிறைய ஆப்ஷன் காட்டும் நமக்கு. கலர் கரெக்ஷன் கீழே பிளெயினா கர்வ்ஸ் இருக்கு, அந்த கர்வ்ஸ் கிளிக் பண்ணிட்டு அதை அப்படியே லெஃப்ட் கிளிக் பண்ணி டிராக் பண்ணி நமக்கு இந்த லேயர் இருக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு லேயர் இந்த வீடியோ லேயர், அந்த வீடியோ லேயர்ல போட்டீங்கன்னா இந்த இடத்துல அந்த கர்வ் மாதிரி வரும், ஒரு ஒரு லைன் மாதிரி வரும், ஒரு கிரிட் ஆப்ஷன் மாதிரி காட்டும். இப்ப இந்த கிரிட் ஆப்ஷன் மாதிரி காட்டும். இதுல வந்து நம்ம இந்த கர்வ்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதுல நம்ம எப்படி கர்வ்ஸ் அட்ஜஸ்ட் பண்றதுன்னா இப்ப இந்த டாப் ரைட் கார்னர்ல ஒரு பாக்ஸ் இருக்கு, பாட்டம் லெஃப்ட் கார்னர்ல ஒரு பாக்ஸ் இருக்கு நமக்கு. ஓகேங்களா? இப்ப இதுல என்னன்னா இந்த இதுல மல்டிபிள் பாக்ஸஸ் இருக்கும், எது அட்ஜஸ்ட் பண்றதுனே தெரியாது நமக்கு. பேசிக்கா கலர் கரெக்ஷன் அட்ஜஸ்ட் பண்ணணும்னா நீங்க எப்படி ரிமெம்பர் பண்ணிக்கலாம், ஒரு வேவ் ஃபார்ம் மாதிரி, வேவ் ஃபார்ம் ஒரு லெட்டர் எஸ் மாதிரினா
இப்ப இங்க இருந்து இப்ப இந்த 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 பாக்ஸ்ல இந்த ஒரு மிடில் பாயிண்ட் இருக்கு. இதை நான் லைட்டா மேல இந்த லெஃப்ட் கார்னர்ல லைட்டா புஷ் பண்றேன். கொஞ்சம் பிரைட்டா தெரியும் வீடியோ. புஷ் பண்ணதுக்கு ம். அப்புறம் இந்த பாட்டம் லெஃப்ட் கார்னர்ல ஒரு பாக்ஸ் இருக்கு. இதுல ஒரு மிடில் பாயிண்ட் மாதிரி நான் வச்சுட்டு இதை நான் இப்படி புஷ் பண்றேன் டுவர்ட்ஸ் ரைட் சைடு. இப்படி இப்படி புஷ் பண்ணா ஒரு எஃபெக்ட் மாதிரி காட்டும். இல்ல எனக்கு இப்படி இருந்தாலும் நல்லா இருக்குன்னா இப்படி வச்சுக்கலாம். இப்படி வச்சா டீடைல்ஸ் கொஞ்சம் மிஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் இப்படி லைட்டா ஒரு எஸ் மாதிரி வச்சீங்கன்னா கொஞ்சம் ம். உங்களுக்கு பிரைட்டா தெரியும் வீடியோ. ஓகேவா? ஓ. இப்படி பண்ணலாம். ஆனா இப்படி நம்ம டைரக்டா வீடியோலயே வைக்கலாமானா அது ஒரு சில டைம் ப்ரிஃபர் கிடையாது. இப்ப நம்ம இதுக்கு ஃபர்ஸ்ட் எஃபெக்ட் வீடியோல வச்சிருக்கோம். ரிமைனிங் எஃபெக்ட் என்ன பண்ணலாம்னா இந்த வீடியோ க்ளோஸ் பண்ணிக்கிறோம். க்ளோஸ் பண்ணிட்டு இந்த blank ஸ்பேஸ்ல வந்துட்டு நம்ம ரைட் கிளிக் பண்றோம். ரைட் கிளிக் பண்ணிட்டு நியூ போயிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர். அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர்னா இதுக்கு மேல ஒரு டூப்ளிகேட் லேயர், பிளெயின் லேயர் மாதிரி, சாலிட் லேயர் மாதிரி கிரியேட் ஆயிருக்கும். அப்ப நம்ம அந்த எஃபெக்டை delete பண்ணணும்னா அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரை மட்டும் எடுத்து விட்டா போதும், எஃபெக்ட் போயிடும். ஓகே. ஓகேவா? ஓகே. இப்ப நம்ம அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் கிரியேட் பண்ணிருக்கோம். அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் 1 இதுல நம்ம என்ன பண்ணோம்னா கிளிக் பண்ணிட்டு கர்வ்ஸ் நம்ம ஆல்ரெடி அந்த வீடியோலயே இன்சர்ட் பண்ணியிருக்கோம். இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா வைப்ரன்ஸ் பார்க்க போறோம். வைப்ரன்ஸ் அப்படியே டைப் பண்ணுங்க. வைப்ரன்ஸ் டைப் பண்ணீங்கன்னா ஒரு ஆப்ஷன் காட்டும். இதை தூக்கி நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் 1ல வைக்கிறோம். அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் 1ல வச்சதுக்கு அப்புறம் நம்ம இந்த வைப்ரன்ஸ் சேச்சுரேஷன் 2 ஆப்ஷன் தான் இருக்கு. இதுல நம்ம கீ ஃப்ரேம்ல ஒன்றும் கிரியேட் பண்ண போறது இல்லை. டைரக்டாவே நம்ம அதை வேல்யூஸ் அட்ஜஸ்ட் பண்ணி இன்க்ரீஸ் பண்ண போறோம். இன்க்ரீஸ் பண்ணுங்க கொஞ்சம். அது வந்து மேனுவலா தான் நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். ஸ்பெசிஃபிக்கா இந்த வேல்யூ அந்த வேல்யூ. இப்போ 100 வச்சுட்டோம்னா ரொம்ப ஓவர் கலர்ஃபுல்லா இருக்கும். கொஞ்சம் நமக்கு எந்த அளவுக்கு கலர் வேணுமோ அந்த அளவுக்கு வைப்ரன்ஸும் சேச்சுரேஷன் லைட்டா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே. லைட்டா இன்க்ரீஸ் பண்ணிட்டு விட்டீங்கன்னா ஓகே, இன்க்ரீஸ் பண்ணிட்டு விட்டாச்சு. இப்போ நம்ம திருப்பி இந்த blank ஸ்பேஸ் வந்துடுறோம். இந்த இடத்துல கிளிக் பண்ணிருங்க. வெறும் blank ஸ்பேஸ்ல ரைட் கிளிக் பண்ணிட்டு நியூ போயிட்டு இப்ப திருப்பி இன்னொரு அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் 2 கிரியேட் பண்றோம். அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் 2ல என்ன பண்ண போறோம்னா நம்ம இதுல பிரைட்னஸ் வைக்க போறோம். பிரைட்னஸ் டைப் பண்ணீங்கன்னா பிரைட்னஸ் அண்ட் கான்ட்ராஸ்ட் வரும். அதை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் 2ல ஃபிட் பண்றோம். இதுல பிரைட்னஸ் வேல்யூ அட்ஜஸ்ட் பண்ண போறோம், கான்ட்ராஸ்ட் வேல்யூ அட்ஜஸ்ட் பண்ண போறோம். அதுவும் நம்ம பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் மாதிரி தான், ஸ்பெசிஃபிக் வேல்யூ கிடையாது. ஏன்னா வீடியோ டு வீடியோ டிஃபர் ஆகும் நமக்கு. அதனால லைட்டா இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க, கான்ட்ராஸ்டும் லைட்டா இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நமக்கு டீடைல்ஸ் மிஸ் ஆகாத வரைக்கும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். இன்க்ரீஸ் பண்ணி வச்சுட்டு அதோட அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் 2 முடிஞ்சு. இப்போ திருப்பி அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் 3 கிரியேட் பண்றோம். நியூ போயிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் 3. ஆனா அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் 2லயே நம்ம இன்னொரு ஆப்ஷன் வைக்கலாம். என்ன வைக்கலாம்னா அன்ஷார்ப் மாஸ்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அன்ஷார்ப் டைப் பண்ணாலே அன்ஷார்ப் மாஸ்க் வரும். அதை வந்துட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் 2லயே நம்ம ஃபிட் பண்றோம். பிரைட்னஸ் அண்ட் கான்ட்ராஸ்ட் கீழே. இதுல வந்து என்னன்னா அமௌண்ட் வந்து 50 இருக்கு. 50 பதிலா 60 வச்சுக்கலாம். 60 வந்து ஃபிக்ஸ்ட் அமௌண்ட். என்னதான் வீடியோ குவாலிட்டி வந்து 60 வச்சுக்கலாம், ஃபிக்ஸ்ட் அமௌண்ட். லேயர் 2 முடிஞ்சு 3க்கு திரும்பி வரும். 3க்கு வந்துட்டு நம்ம இதை அன்ஷார்ப் முடிஞ்சு இதுக்கப்புறம் நம்ம திருப்பி என்ன பண்றோம்னா திருப்பி கர்வ்ஸ் அட்ஜஸ்ட் பண்ண போறோம். திருப்பி அகைன் கர்வ்ஸ் அட்ஜஸ்ட் பண்றோம். கிளிக் பண்ணிட்டு கர்வ்ஸ் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் 3ல வச்சிருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம கர்வ்ஸ் எதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணோம்னா டோட்டல் வீடியோக்கு அட்ஜஸ்ட் பண்ணோம். இப்போ ஸ்பெசிஃபிக் கலர்ஸ்க்கு வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எப்படி அட்ஜஸ்ட் பண்றதுன்னா இப்ப லைட்டா இந்த இந்த போர்ஷன் இருக்கு. இந்த போர்ஷன்ல இந்த மிடில் பாயிண்ட் இங்க பிடிச்சி லைட்டா மேல லைட்டா இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருங்க போதும். இன்க்ரீஸ் பண்ணி வச்சுட்டு சேனல்ல வந்து ஆர்ஜிபின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. சேனல் ஆர்ஜிபி, அந்த ஆர்ஜிபி கிளிக் பண்ணீங்கன்னா ரெட் கிரீன் ப்ளூ தனித்தனியா இருக்கும். இப்போ ரெட் கிளிக் பண்ணிக்கிறோம். இப்போ ரெட் வேல்யூ வந்து எனக்கு கம்மியா இருக்கு, கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி காட்டணும்னா நம்ம என்ன பண்ணோம்னா இந்த டாப் ரைட் பாக்ஸ்ல வந்துட்டு இந்த ஒரு டாட் மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணி லெஃப்ட் சைடு அப்படியே கொண்டு வந்தீங்கன்னா அந்த ரெட் எங்க எங்க இருக்கோ அதெல்லாம் பூஸ்ட் பண்ணி காட்டும். இப்போ ரெட் இதுல ரொம்ப இல்லை, அதனால இதுல தெரியாது ரொம்ப. அடுத்து கிரீன்னா இந்த லைன் காட்டும். இதை நீங்க லெஃப்ட் சைடு அப்படியே மூவ் பண்றீங்கன்னா கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி காட்டும் உங்களுக்கு. நம்ம ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணிடக்கூடாது, வீடியோ டேமேஜ் ஆயிரும். லைட்டா இன்க்ரீஸ் பண்ணி இப்படி வச்சுக்கலாம். வச்சுட்டு அடுத்து ப்ளூ வச்சுக்கலாம் கொஞ்சம். வச்சுட்டு அதுக்கடுத்து ஆல்ஃபா வேணும்னா வைக்கலாம், இல்லைன்னா அப்படியே விட்டுடலாம் நம்ம. ஓகே, ப்ளூ வரைக்கும் நம்ம வைக்கிறோம். ப்ளூ வரைக்கும் வச்சுட்டு விட்டுட்டு இப்போ என்ன பண்ண போறோம்னா இப்போ இதுக்கு மேல கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா போகும் ப்ராசஸ். என்னன்னா ரெக்டாங்கிள் டூல் இருக்கு நமக்கு. ரெக்டாங்கிள் டூல் யூஸ் பண்ணி மாஸ்கிங் யூஸ் பண்ணி பண்ணலாம். அது ஒரு ஆப்ஷன் இருக்கு. எப்படின்னா இந்த ரெக்டாங்கிள் டூல் ஒரு கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ரெக்டாங்கிள் கிரியேட் ஆகல. திருப்பி லாங் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த டூல்ஸ் எக்ஸ்பென்ஷன் ஆகும். நமக்கு இந்த இல்லுஸ்ட்ரேட்டர்லையும் போட்டோஷாப்லையும் ரைட் கிளிக் பண்ண எக்ஸ்பேண்ட் ஆகும் பார்த்தீங்களா? அந்த மாதிரி நம்ம அதை கிளிக் பண்ண எக்ஸ்பேண்ட் ஆகும்.
இதுல ரவுண்டட் ரெக்டாங்கிள்ன்ற மாதிரி இருக்கு. ரவுண்டட் ரெக்டாங்கிள் கிளிக் பண்ணிடுறோம். கிளிக் பண்ணிட்டு இப்போ ஒரு வாட்டி செலக்ட்ல இருக்கு. நமக்கு செலக்ட்ல இருக்கிறப்ப நம்ம டபுள் டேப் பண்ணிக்கிறோம். நம்ம டபுள் டேப் பண்றீங்கன்னா ஒரு மாஸ்க் மாதிரி ஒன்று கிரியேட் ஆகுது. நமக்கு டபுள் டேப் கிரியேட் பண்ணிருங்க. ஓகே, ரெக்டாங்கிள் கிரியேட் ஆகுதா? கண்ட்ரோல் Z ஷேப் கிரியேட் ஆகுதுன்னா திருப்பி வந்துருங்க. திருப்பி இன்னொரு ரைட் கிளிக் நியூ அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர். ஓகேவா? இப்போ ரெக்டாங்கிள் கிளிக் பண்றோம். கிளிக் செலக்ட் ஆகுது. டபுள் டேப் பண்ணுங்க. டபுள் டேப் பண்ணிட்டோம்னா ஒரு எல்லோ ஷேட்ல வரும். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் 4ல வந்து மாஸ்க்னு ஒன்று கிரியேட் ஆகும். மாஸ்க் கிரியேட் ஆகிரும். இந்த மாஸ்க் ஒன்று வந்து நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு இதுல நம்ம எந்தெந்த வேல்யூஸ் அட்ஜஸ்ட் பண்ண போறோம்னா, இந்த மாஸ்க் பாத் இருக்கு பார்த்தீங்களா? மாஸ்க் பாத் வந்து ஷேப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஷேப் கிளிக் பண்ணிட்டு இதுல நம்ம ஒரு சில வேல்யூஸ்லாம் அட்ஜஸ்ட் பண்ண போறோம். வேல்யூஸ் அட்ஜஸ்ட் பண்றப்ப இந்த யூனிட்ஸ் வந்து பிக்சல்ஸ்ல இருக்கு. பிக்சல்ஸ்ல இருந்து கிளிக் பண்ணிட்டு பெர்சன்டேஜ் ஆஃப் சோர்ஸ் கொடுத்துருக்கோம். பெர்சன்டேஜ் ஆஃப் சோர்ஸ் கொடுத்துக்கிறோம். இதுல வந்து லெஃப்ட், இதுல என்னன்னா லெஃப்ட், ரைட்டு, டாப், பாட்டம் வேல்யூஸ் அட்ஜஸ்ட் பண்ண போறோம். லெஃப்ட், ரைட், டாப், பாட்டம் வந்துட்டு இந்த வீடியோக்கு இந்த வேல்யூ தான் அப்படின்ற மாதிரி இல்லை. இதுவும் நமக்கு ஃபிக்ஸ்டு வேல்யூஸ் தான். ஃபிக்ஸ்டு வேல்யூஸ் 95 யூஸ் பண்ண போறோம், 5 யூஸ் பண்ண போறோம். உங்களுக்கு கன்ஃபியூஷன் இல்லாம கிளியரா லேர்ன் பண்ணணும் எப்படின்னா, இப்படி ஒரு ஸ்லாண்டிங் ஒரு லைன் டிரா பண்ணுங்க, இப்படி ஒரு ஸ்லாண்டிங்கா லைன் டிரா பண்ணுங்க. இப்போ இப்படி டிரா பண்றப்ப இங்க 2 பிளேஸ்லயும் ஒரே வேல்யூ, இங்க 2 பிளேஸ்லயும் ஒரே வேல்யூ. இப்போ இந்த 2 பிளேஸ் எங்கன்னா இங்க 5 கொடுக்கணும், இங்கேயும் 5 கொடுக்குறோம். இங்க 100 இருக்கிற இந்த 2 பிளேஸ்ல வந்து 95 இங்கேயும் 95. ஆனா இங்க வந்து பெர்சன்டேஜ் ஆஃப் சோர்ஸ் தான் இருக்கும். யூனிட்ஸ் வந்து பிக்சல்ஸ்ல இருக்கும். பெர்சன்டேஜ் ஆஃப் சோர்ஸ் கொடுத்துக்கிறோம். கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கிறோம். ஓகே கொடுத்துட்டோம்னா அந்த எந்த ஃப்ரேம் சைஸ் இருந்தாலும் இப்படி நமக்கு சேஞ்ச் ஆகி வந்துடும். சேஞ்ச் ஆகி வந்ததுக்கு அப்புறம் நம்ம இந்த மாஸ்க் ஃபெதர் இருக்கு பார்த்தீங்களா? மாஸ்க் ஃபெதரை வந்துட்டு கிளிக் பண்ணிட்டு 400 கொடுத்துருங்க. இந்த 2 பிளேஸ்லையும் 400 மாறிடும். மாஸ்க் ஒப்பாசிட்டி சேஞ்ச் பண்ண வேணாம். மாஸ்க் எக்ஸ்பேன்ஷன் இருக்கு. மாஸ்க் எக்ஸ்பேன்ஷன் வந்து 50, ஒரு 50 வேல்யூ கொடுத்துட்டீங்கன்னா அவ்வளவுதான். இதுல வந்து நமக்கு இந்த பர்பஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம இவ்வளவுத்துக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா? அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் கொடுத்துருக்கோம். கொடுத்துட்டு இப்போ நமக்கு இதோட ஒர்க் முடிஞ்சுச்சு. நம்ம ஒரிஜினல் வீடியோக்கும் இந்த எடிட் பண்ண வீடியோக்கும் டிஃபரன்ஸ் எப்படி பாக்குறது நம்மன்னு பாத்தீங்கன்னா, இதை கிளிக் பண்ணிக்கிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த கர்வ்ஸ் கிரியேட் பண்ணோம் பாத்தீங்களா? அது வந்து வீடியோலயே நம்ம இன்வெர்ட் பண்ணி வச்சிருக்கோம். ஓகே, அது இருக்கட்டும். எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரையும் செலக்ட் பண்ணிக்கிறோம். ரைட் கிளிக் பண்ணிட்டு ப்ரீ கம்போஸ் கொடுத்துக்கலாம். ப்ரீ கம்போஸ் கொடுத்தீங்கன்னா எல்லாமே ஒரு குரூப் ஆகி வர மாதிரி காட்டும். 1ன்ற மாதிரி காட்டும். ஓகே கொடுத்துக்கிறோம். எல்லாமே குரூப் ஆகி வருது உங்களுக்கு. குரூப் ஆகி வந்ததுக்கு அப்புறம் இப்போ வந்து இதுதான் நமக்கு வந்து நார்மல் வீடியோ. இதுதான் நமக்கு நார்மலா நம்ம டவுன்லோட் பண்ண வீடியோ. இதுல பாத்தீங்கன்னா தெரியும், இது வந்து நம்ம டவுன்லோட் பண்ண வீடியோ. இந்த டல் ஷேட்ல இருக்கு பாத்தீங்களா? இது டவுன்லோட் பண்ண வீடியோ. இப்போ நம்ம இது எப்படி நம்ம எடிட் பண்ண இதை எப்படி அப்ளை பண்றதுன்னா, டாகிள் ஸ்விட்ச் இந்த மாதிரி கீழே இருக்கும். இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஒரு எக்ஸ்பான்ஷன் காட்டும். எக்ஸ்பான்ஷன்ல இது ப்ரீ கம்போன்னு இருக்கு பாத்தீங்களா? ப்ரீ கம்போன் வந்து இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர்லாம் மொத்தமா இருந்துச்சு. அது எல்லாமே நம்ம குரூப் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ணி குரூப் பண்ணிட்டோம். ரைட் கிளிக் பண்ணி ப்ரீ கம்போன்ன்ற மாதிரி போட்டோம். போட்டதுக்கு அப்புறம் இப்படி காட்டும். இதை விசிபிலிட்டி காட்டணும்னா இந்த இடத்துல ஒரு ஐஸ் மாதிரி இருக்கு. ஐஸ் பக்கத்திலேயே இங்க ஒரு ரவுண்டா ஒரு இது இருக்கா உங்களுக்கு ஷார்ப்பா? அந்த இதுக்கு அப்படியே கீழே ஒரு பிளாங்க் பாக்ஸ் இருக்கு. அதோட கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நம்ம அப்ளை பண்ண எஃபெக்ட் காட்டும். இதுதான் நம்ம அப்ளை பண்ண எஃபெக்ட். இதுதான் டிஃபால்ட் வீடியோ. இது டிஃபால்ட் வீடியோ. அகைன் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா அப்ளை பண்ண எஃபெக்ட் காட்டும். ஓகேங்களா? ஓகே, நம்ம இதுதான் நம்ம கான்செப்ட். இது நம்ம இதுல என்னென்ன அட்ஜஸ்ட் பண்றோம்னா, நம்ம கர்வ்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணோம். இது அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் இதுல இருந்து வைப்ரன்ஸ் வேல்யூ வச்சிருக்கோம். அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் 2ல வந்து பிரைட்னஸ் அண்ட் கான்ட்ராஸ்ட் வைக்கிறோம். ரேண்டமா ஒரு இது அட்ஜஸ்ட் பண்றோம். அன்ஷார்ப் மாஸ்க் வச்சிருக்கோம். அதுல அமௌண்ட் வந்து 60 கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் 3ல வந்து அந்த கர்வ்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா? அதை கிளிக் பண்ணி ரெட் தனியா, கிரீன் தனியா, ப்ளூ தனியா, லெஃப்ட் சைடு க்ளோஸ் பண்ணிக்கிறோம். நம்ம க்ளோஸ் பண்றோம்னா நமக்கு வந்துடும். அடுத்து லேயர் 4ல வந்துட்டு அந்த மாஸ்கிங் வேல்யூ நம்ம பண்ணியிருக்கோம்.